இதான் நடைமுறை. இப்போ இந்த கொலை வழக்கு பதிவு பண்ணணும், இதுக்கு அப்புறம் விசாரிக்கும்னு சொல்றீங்க சார். இதுதான் இப்ப இந்த நடைமுறையில இருக்கா? ஏன்னா இப்போ பலரும் என்ன சொல்றாங்கன்னா, இதே சாதாரண மனிதர் இதே மாதிரியான விஷயங்கள் செஞ்சு அவங்க மேல கொலை வழக்கு பண்றீங்க. விசாரிக்கும் போது காவல்துறையால அடித்து துன்புறுத்தி இது மாதிரியான உயிரிழந்தால் அவங்க மேல நீங்க கொலை வழக்கே பதிவு பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த கேள்விகள்லாம் வருதுல்ல. இல்ல, இந்த வழக்கை பொறுத்தளவுல, அஜித்குமார் வழக்கை பொறுத்தளவுல நேற்றைய தகவல் படி காவலர்கள் அவங்கள தற்காலிக பணி நீக்கம் செஞ்சாங்க. அப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அந்த பிரேத பரிசோதனை, அது வந்த உடனே அது முதல்ல செயற்கை மரணம் அப்படிங்கிறதுல வழக்கு பதிவு செய்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எதனால இறந்தார் அப்படிங்கிறது அதுல தெரியும். அப்புறம் போலீஸ் விசாரணையும் அவங்க அந்த இன்கொஸ்ட்னு சொல்லுவாங்க, காஸ் ஆஃப் டெத், அந்த மரணத்திற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அவங்களும் பார்ப்பாங்க. இதன்படி அவர்கள் மீது கொலை குற்றம் இப்ப சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் இருக்கு. அதுதான் சரியான நடைமுறை.